தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் நேற்றைய தினம் பொதுவெளியில் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் அந்த மாதிரி பேசியிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. பொதுவெளியில் பேசுகிற போது, அதுவும் அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுகிற போது நாகரிகத்துடன் பேச வேண்டும். அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும், யாராக இருந்தாலும். ஆகவே இத்தகைய முறையில் யார் பேசினாலும் கண்டிக்கத்தக்கது. அது எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் அவருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்ந்து அவர் பேசியிருக்க வேண்டும். அது அனைவருமே நாங்கள் கண்டிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி வருகிற போதெல்லாம் பெண்களை இழிவுபடுத்துவது, பெண்களை இழுத்து இழிவாக பேசுவது என்பது நீண்ட காலமாக பலரும் இதை இந்த மாதிரியான முறையில் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நிரந்தரமான முற்றுப்புள்ளி என்பது வைக்க வேண்டும். பெண்களை அந்த மாதிரி பேசுவதற்கு முதல்ல அரசியல் கட்சிகள், இடதுசாரிகளை பொறுத்தவரை நாங்கள் நீண்ட காலமாக பெண் உரிமை, பெண்களுடைய உரிமைகள், இது போன்ற விஷயங்களில் நாங்கள் நீண்ட காலமாக ரொம்பவும் எச்சரிக்கையோடு இத்தகைய பிரச்சனைகள் நாங்கள் அணுகுகிறோம். ஆனால் பல கட்சிகளில், பொதுக்கூட்டங்களில், பொது இடங்களில் இந்த மாதிரி பேசுவதற்கென்றே தனிப்படையே வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் அந்தந்த கட்சி தலைவர்கள் முதல்ல அந்த கட்சியில் அந்தந்த கட்சியில் ஒழுங்குபடுத்துறதுக்கு முன் வரணும். நாங்கள் இதில் ரொம்ப எச்சரிக்கையாக எங்களுடைய ஊழியர்களை பயிற்றுவிக்கிற போது இது போன்ற கண்ணோட்டங்களை எல்லாம் அவர்களுக்கு நாங்கள் பயிற்றுவிக்கிற போதே செய்து கொண்டிருக்கிறோம். இடதுசாரி கட்சிகளை சார்ந்தவர்கள் யாரும் அப்படி பேச மாட்டார்கள். பேசினால் நாங்கள் கட்சியிலே வச்சுக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரியான உறுதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன் வரணும். மற்ற கட்சியும் தந்தை பெரியாரும் பெண் விடுதலையை போற்றி நின்றார். மகாகவி பாரதி, பாவேந்தர், கவிஞர் தமிழ்மொழி, பட்டுக்கோட்டை, தமிழ் மரபுகளும் பண்புக்கூறுகளும் பெண்மையை போற்றி நிற்பது. எனவே எத்தகைய சொல்லாடலிலும் பெண்மையை கடந்து செல்வதோ அவமானப்படுத்துவதோ கூடாது என்பதுதான் எங்கள் உறுதியான நிலை. அரசியல் ரீதியான கருத்துக்களை அரசியல் ரீதியாக எதிர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து தமிழக அரசியல் கருத்து. ஆனால் தனிப்பட்ட தாக்குதல்ங்கிறது சமீப காலமாக அதிகரித்து முதல்வர் குறித்தும் அந்த சமூகத்தின் நடிகர்களுக்கும் தொடர்ந்து தனிப்பட்ட தாக்குதல்கள் பல அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுநெறிந்து பேசுகிறார்கள். இந்த தாக்குதலை எப்படி இல்லை, அதான் சொல்லட்டுமே, கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும். அதில் யாருக்கும் எந்த விதமான மாறுபட்ட கருத்து கிடையாது. குறிப்பான குற்றச்சாட்டுகள் இருக்குன்னா அது குறித்து பேசுவது என்பது வேறு. ஒரு தவறான செய்திகளை சொல்வது, பொய்யான செய்திகளை சொல்வது, அல்லது அவதூறாக பேசுவது போன்றவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். அப்படி அதான் நாங்களும் சொல்கிறோம், தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஒன்றிய செயலர் அவங்க ஒரு பெண்ணை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டிட்டு இருக்காரு. அவங்க சேனலா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. டிஜிபி ஆபீஸ்லயும் புகார் கொடுத்துருக்காங்க. அவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. எம்எல்ஏ சரவணன், ஸ்ரீதேவின் எம்எல்ஏ சரவணன் அவர்கள் ஒரு பெண் அவங்களோட கட்சியோட ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரமா இருக்காங்க. அவரை மிரட்டினால அவர்களே குற்றச்சாட்டு 3 தடவை பிரஸ் மீட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. எப்படி பார்க்கணும்? இல்லை, எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பெண்களை பாலியல் ரீதியாக பேசுவது, பாலியல் வன்புணர்வு குற்றங்களுக்கு, புகார்களுக்கு உள்ளாவது யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் யாரும் மாறுபட முடியாது. எடுக்கணும்னு சொல்கிறோம். நாங்கள் எடுக்கணும்னு அப்போ இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் இன்னைக்கு தான் கேட்குறீங்க. ஸ்ரீவைகுண்ட விஷயம் என்னைக்கு வெளியே வந்ததோ அன்னையிலேருந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்கறது தான் லேட்டு. இல்லை, ஆரம்பத்தில் சொன்னேன், ஒவ்வொரு கட்சியும் அவரவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இத்தகைய போக்குகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் முறைப்படுத்துவதற்கும் அவரவர்கள் முன் வர வேண்டும். பொதுவெளியில் அறிவுரை சொல்கிறது என்பது வேறு. நம்ம கட்சியிலேருந்து இப்படி யாரும் பேசக்கூடாதுன்னா எங்கள் கட்சியில் நாங்கள் இடதுசாரி கட்சியில் சொல்கிற மாதிரி அந்தந்த கட்சியிலையும் சொல்ல வரணும். சமூக வலைதளத்திலேயோ அது பொதுவெளியிலையோ எப்படி அது வெளிப்படுத்தப்பட்டாலும் கண்டிக்கத்தக்கது. அது கட்டாயம் அதை சரி பண்ணணுன்றது தான். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ்,
சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.